எங்கள் அண்ணன் தமிழரசனுக்கு செலவைக்க விட்டாங்களா இல்லை நினைவிடம் கட்ட விட்டாங்களா? சொல்லுங்க நீங்கள். எங்கள் அம்மா தமிழரசனை விடுங்க, அம்மாவை அடக்கமான இடத்துல எங்களுக்கு ஒரு நினைவிடம் கட்ட விட்டாங்களா? அப்போ இந்த அதிகாரம் யாருக்கானது? ஈழ விடுதலைக்காக போராடி செத்த மாவீரர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்த முடியுதா? அந்த நாடு யாருக்கானது? என் இனத்துக்கானது. இவனுக்கு என்ன பிரச்சனை? இங்க இருக்கிற அதிகாரம் அப்ப எனக்கு எதிரானது. அதுதானே விளக்குது. இதை காட்ட மாட்டார்கள். ஆனால் ஐயா கருணாநிதிக்கு எல்லா கட்டடங்களையும் அவர் பேர வைக்கிறாங்க. நூலகமா அல்லது எதா இருந்தாலும், மருத்துவமனையா அல்லது பள்ளிக்கூடங்களா, போக்குவரத்து நிலையங்களா, எதை கட்டுனாலும் அவர் பேர் தானே வைக்கிறாங்க. தமிழர்களின் அடையாளங்களை மறைச்சாதான் அது திராவிடர்கள், இந்தியர்கள் அவர்களுடைய அடையாளத்தை நிறுவி, இது ஒரு போர் தான். அவனுக்கு அடையாளம் தெரியாம அழிச்சிடணும். திரும்பி திரும்பி ஏன் எங்க ஆளுக்கு நினைவிடங்கட்டில் பிறந்துடுறாங்க. இப்போ அதிமுக அரசு தான் கொன்னேன்னு சொல்லிச்சு. இப்போ அதிமுக இருக்கிற தலைவர்கள் யாராவது நாங்க தான் வீரப்பனை கொன்னோன்னு சொல்ல துணிவும் வீரமும் இருக்கா? யாருக்காவது இருக்கா? சொல்லுங்க பாப்போம். அந்த நேரத்தில் அதை திருடர் பட்டம் கட்டி அழிப்பாங்க. இப்போ என்னையெல்லாம் வந்து சாவனிஸ்ட்டு, பாசிஸ்ட்டு, செப்பரேட்டிஸ்ட்டு, ஆன்டி நேஷனலிஸ்ட்டுன்னு சொல்ற கதை தான். புரியுதா? இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்க கையில் இருந்த துப்பாக்கி என் கையில் இல்லை. அதனால ஒன்றும் செய்ய முடியல. அவங்க துவக்க வச்சிருந்தாங்க, நான் வாக்கு வச்சிருக்கேன். திணறடிச்சிட்டு இருக்கேன், அவங்கள பதில் சொல்ல முடியல. அதனால எனக்கு வந்து அதுல ஒரு பெருமை தான். என் பாட்டு அருண்மொழிக்கு, அரசேந்திரனுக்கு, இன்னும் நிறைய பட்டியல் இருக்கு. இங்க எங்க ஐயாவுக்கு இப்படி இதெல்லாம் வந்து நான் வந்து கட்டணும்னு விட்டு வச்சிருக்கேன். புரியுதா? இப்ப அவங்க கட்டினாலும் நான் வந்து இடிப்பேன். உன் பேர் என்ன இங்க இருக்கிறது எடு, நான் கட்டிட்டு நான் என் பேரை வைப்பேன். அதுக்கு தான் விட்டு வச்சிருக்கேன். அது என்ன இவ்வளவு காலம் இருந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்களா?